திருப்பரங்குன்றத்துல காவல்துறையை வைத்து பண்பாட்டு உரிமையை பறிப்பது சட்டவிரோத செயல் என முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மீது திடீர் பாசம் கொண்டுள்ள வெள்ளனவே விழித்து முதல்வர் ஸ்டாலின் பதிவு வெளியிட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. வாரிசு அரசியலை மட்டும் முன்னிறுத்தி மதுரையை வைத்த முதல்வர் ஸ்டாலின் வளர்ச்சி அரசியலை பற்றி வாய் திறக்கவே அருகதையற்றவர் என பாஜக விமர்சித்திருக்கு. மதுரை மாநகராட்சியில 150 கோடி ரூபாய் முறைகேடு நடந்து மேயரே ராஜினாமா செய்த கொடூரம், இரு அமைச்சர்களின் பணிப்போரில் வளர்ச்சியின்றி பரிதவிக்கும் மாநகரம், சென்னைக்கு போட்டியாக மதுரையையும் வெள்ளத்தில் மிதந்த அவலம், இன்று லந்தாக பதிவிடும் நீங்கள், இதெல்லாம் நடக்கும்போது கண்காணாமல் போனது ஏன் என திமுக அரசுக்கு பாஜக கேள்வி எழுப்பியிருக்கு. தவறான திட்ட அறிக்கையால் மத்திய அரசு கொண்டு வந்த மெட்ரோ ரயில் திட்டத்தையும் தவறவிட்டது முதல்வர்தான் என்பதையும் மக்கள் அறிவர்னோ. கொடுத்த வாக்குறுதிகளை மறந்தது போல மதுரையின் முன்னேற்றத்தையும் நீங்கள் மறந்திருக்கலாம்னோ பாஜக விமர்சித்திருக்கு. ஆனா மத்திய அரசோ தானாக முன்வந்து எய்ம்ஸ் திட்டத்தை மதுரைக்கு வழங்கியது துரிதமாக நடந்து வரும் பணிகளால் வெகு விரைவில் எய்ம்ஸ் திறக்கப்பட போகிறது, அன்று நீங்கள் ஆட்சியில் இருக்க மாட்டீர்கள் என்பது வேறு விஷயம் என தமிழக பாஜக தெரிவிச்சிருக்கு.